அண்மை செய்தி. திமுகவின் தேர்தல் வாக்குறுதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை காவல்துறையினர் அராஜகமாக கைது செய்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். நிர்வாக திறனற்ற தற்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சியால் தமிழ்நாடு முழுவதும் போர்க்களமாக காட்சி அளிக்கின்றது. எங்கு பார்த்தாலும் அரசு துறையில் பணியாற்றக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த ஊழியர்களும் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களின் போராட்டமானது தற்பொழுது மிகவும் வீரியமடைந்து கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக 16வது நாளாக கோவை மாவட்டத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களை அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் முன்னெடுத்து நடத்தி வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று அனைவரும் போராட்ட களத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் நுழைவு வாயில் முன்பாக போராட்டத்தை தீவிரப்படுத்தினார்கள். இந்த முற்றுகை போராட்டம் நீண்ட நேரம் நடைபெற்றிருந்த நிலையில் திடீரென அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் சத்துணவு ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இருக்கக்கூடிய முக்கிய சாலையில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். முக்கியமாக தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த திமுகவின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் திடீரென போலீசார் அவர்களை போராட்ட களத்திலிருந்து அப்புறப்படுத்தும் விதமாக தூக்கி ஒரு சிலர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வருவதை நேரில் பார்த்து வருகிறோம். அருள், தகவலுக்கு நன்றி சசிகுமார். சிஎம் சாருக்கு என்னாச்சுன்னு தெரியல. 16வது நாள் அன்னைக்கு இந்த இடத்துல ராத்திரி பகல பெண்கள் நடு ரோட்ல படுத்திருக்கோம். கொஞ்சம் கூட அவருக்கு மனசு இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு பெண்களுக்குரியதுங்கிறாங்க. விடியலாட்சி பெண்களுக்குரியதுன்னு சொல்றாரு. ஆனா எந்த விடியலாட்சி பெண்களுக்கு இருக்கு? இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியரும் சத்துணவு ஊழியர் நடு ரோட்ல 16வது நாள் படுத்திருக்காங்க. எந்த ஒரு சின்ன பாதுகாப்பு இல்லாம பிள்ளைங்களை விட்டுட்டு நாங்க இன்னைக்கு வந்து படுத்திருக்கோம். எங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்காரு? இப்ப வரைக்கும் எங்களை கூப்பிட்டு பேசியிருக்காரா? அதை சொல்லுங்க முதல்ல. நீங்க எங்களுக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்காண்டாம். பெண்கள் நடுரோட்ல படுத்திருக்கோம்ல, இப்ப வரைக்கும் கூப்பிட்டு எந்த அமைச்சராது இல்ல எங்க துறை அமைச்சராது யாராவது கூப்பிட்டு எங்களை பேசிருக்காங்களா? இப்ப வரைக்கும் எங்களை யாரும் கூப்பிட்டு பேசல. 2021 வாக்குறுதியை கொடுத்தாருல, சரி அவர் கொடுத்ததை நாங்க கேட்டுட்டு இருக்கோம். சரி, பெண்கள் நடுரோட்ல இருக்காங்க, நம்ம தங்கச்சி நம்ம அம்மா வயசானவங்க எல்லாம் படுத்திருக்காங்க. எத்தனை நாள் முடியாதவங்க எத்தனை நாள் ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்க. யாராவது ஒருத்தராவது கூப்பிட்டு என்னாச்சு, ஏன் இப்படி படுத்திருக்கீங்க ஒரு வார்த்தை கேட்கட்டு பாக்கணும். இதே நம்ம எக்ஸ் அமைச்சர் செந்தில் பாலாஜி சார் கூட நாங்க கேட்கிறோம். ஏன் அவர் கூட வந்து பார்க்க முடியாதா? இங்க இருக்க டிஎம்கே உள்ளவங்க எந்த நிர்வாகியும் வந்து எங்களை பார்க்க மாட்டாங்களா? அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் கிள்ளிக்கரை ஆயிட்டோமா?